Hudson Card. வணக்கம். சிவகாமியின் சபதம் 8வது பாகத்தில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. 7வது பாகத்தில் எங்கே நிறுத்தினோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 8 மாதத்துக்கு பிறகு பரஞ்சோதி கோட்டை தளபதியாகி காஞ்சிபுர கோட்டைக்கு உள்ளே வந்து மாமல்லர் நேரவே வந்து பரஞ்சோதியை வரவேற்று 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அந்த இடத்துல தான் 7வது பகுதியை நிறுத்தினோம். இப்போது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற 8வது பகுதி. 8 மாசமா நம்ம சிவகாமியை சந்திக்கவே இல்லை. என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா? தன்னந்தனியா காட்டுக்கு நடுவுல இருக்கிற அந்த ஆரண்ய வீட்டுல என்னதான் பண்ணிட்டு இருந்தா சிவகாமி? அவளை பார்க்க போகலாமா இப்போ? அந்த வீட்டுக்குள்ள போனோம். ஆனா போன தடவை நம்ம போனதுக்கும் இந்த தடவை போறதுக்கும் எத்தனை வித்தியாசம். போன முறை போன போது வசந்த காலம், எல்லா மரங்களும் அப்படியே பூக்களை வாரி சொரிந்து கொண்டிருந்த ஒரு ரம்யமான வேளையில தான் நாம சிவகாமியை சந்திச்சோம். இந்த பகுதி முழுக்க ஆயன சிற்பியினுடைய மாணவர்கள் அந்த கல்லுல வந்து உளியினால செதுக்கி கொண்டிருந்த ஜல் ஜெல்ன்ற சத்தமும், உள்ளே சிவகாமி தன்னுடைய கால்களிலே சிலம்பை அணிந்து கொண்டு நடனமாடின சத்தமும் அவ்வளோ ரம்யமா மதுரமா நம்ம காதுல கேட்டு கொண்டிருந்தது. ஆனா இப்போ 8 மாசம் கழிச்சு போனா எதுவுமே இல்லை. எல்லா மரங்களும் வாடி கிடந்தது. தளிர்கள் எல்லாம் அந்த வெயிலினுடைய கொடுமையால தண்ணியை பார்க்காத மாதிரி எந்த பூவும் இல்லாம சோம்பி கிடந்தது. ஆயன சிற்பியினுடைய மாணவர்கள் யாரும் அந்த பகுதியில கண்ணுல தென்படவே இல்லை. எந்த சிற்ப வேலையும் நடந்து கொண்டிருப்பதற்கான தடயம் எதுவும் இல்லை. அந்த பகுதியே வெறிச்சிட்டு கிடந்தது. அங்க ஆயனர் மாத்திரம் உட்கார்ந்துருந்தாரு. அவர் கூட ஒரே ஒரு உதவியாள் மாத்திரம் இருந்தாரு. மகேந்திர சக்கரவர்த்தி தான் ஒரு கட்டளையை கொடுத்துட்டாரு. எல்லா சிற்பிகளும் அவங்க வேலையை நிறுத்திட்டு நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் பாரத மண்டபத்தை கட்ட வேண்டும். அந்த பாரத மண்டபத்தில் மகாபாரத கதையை யாராவது வந்து சொல்ல வேண்டும். அதை கேட்ட பிறகாது நம்முடைய மக்களுக்கு வீரம் வந்து இந்த சண்டையில நாம வெல்வதற்கு அவர்களினுடைய பங்களிப்பை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டாரு இல்லையா? அதனால ஆயனர்கிட்ட இருந்த எல்லா மாணவர்களும் அந்த பாரத மண்டபம் கட்டுவதற்காக போயிட்டாங்க. அவங்க போனதான் என்ன, ஆயனர் ஒருத்தராவது தன்னுடைய சிற்ப வேலையை தொடர்ந்திருக்கலாம் தானே. ஆனா கடந்த 8 மாதத்துல எந்த சிற்ப வேலையும் நடந்ததா? அங்க எந்த தடையுமே இல்லை. சிவகாமியினுடைய நடன கலையினுடைய அந்த 108 முத்திரைகளை அவர் சிற்பமா செதுக்கிட்டு இருந்தாருல்ல, அது கூட எங்க விட்டாரோ அங்கேதான் நின்றுட்டு இருந்தது. அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்காரு ஆயனர்? அவரும் அவர் கூட இருந்த உதவியாளரும் சேர்ந்து அங்க சுத்தியும் பலவிதமான வர்ண குழம்புகளை காய்ச்சி கொண்டிருந்தார்கள். இப்ப இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி லேப்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட அங்க. கடைசியில பார்த்தா ஆயனருடைய முகத்துல 8 மாதத்துக்கு முன்னாடி இருந்த பணிவு, அமைதி, சாந்தம், கருணை, சிரிப்பு எதுவுமே இப்போ இல்லை. அவருடைய கண்கள்ல ஒரு வெறி மாத்திரம்தான் மின்னிட்டு இருந்தது. அஜந்தாவினுடைய வர்ண சேர்க்கையை தெரிந்து கொள்வதற்காக தானே பரஞ்சோதிட்ட ஓலையை கொடுத்து அனுப்பிச்சாரு. அவர் தான் பல்லவ சைன்யத்துல சேர்ந்து இப்ப தளபதியாவே ஆயிட்டாரு. அதனால அந்த வர்ண சேர்க்கை ரகசியம் தனக்கு தெரியாததுனால ஆயனருடைய மனம் ரொம்பவும் காயப்பட்டு விட்டது என்பது அவருடைய முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுது. அந்த முகத்துல அசூயையும் ஆத்திரமும், எனக்கு எப்படி இது கிடைக்காம போகுன்ற மாதிரியான ஒரு வெறியும் தான் இருந்தது. அந்த வெறியோட தான் என்னென்னவோ எதையோ சேர்த்து எப்படியோ வர்ணங்களை வரவழைச்சு அதை தன்னுடைய சித்திரங்களின் மீது பூசி எதுவுமே நடக்காம அஜந்தாவினுடைய வர்ண சேர்க்கையை நான் கண்டுபிடிச்சே தீருவேன்ற ஒரு வெறியோட மாத்திரமே வேலை செய்து கொண்டிருந்த அந்த முகத்தை தான் இப்போ ஆயனரா பார்க்க முடிஞ்சது. சரி, இவர் தான் இப்படி இருக்காரு, மாறி போயிட்டாரு. சிவகாமியாவது முன்ன மாதிரி இருந்தாலா பார்க்கலான்னு போனா சிவகாமி தனியா இருப்பான்னு நினைச்சோம். பார்த்தா 7-8 பேரோட பேசிட்டு இருக்கிற மாதிரி இல்லை இருக்கு. சிவகாமி பேசிட்டு இருக்கா, யாரோ ஒருத்தட்ட பேசுற மாதிரி இருக்கு. நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சிவகாமி கேட்கிறா. இன்னொருத்தர் பதில் சொல்றாரு. ஆனா பதில் சொல்வதும் பெண் குரல்லையே தான் இருக்கு. சிவகாமி தேவிக்காக மாமல்லர் கொற்கையிலிருந்து கொண்டு வந்த முத்துக்களை எல்லாம் அனுப்பி இருக்கிறார். யாருக்கு வேண்டும் இந்த முத்துக்கள்? இந்த ஆயன சிற்பியினுடைய வீட்டு வாசலிலே மகிழம்பூ மரம் இருக்கிறது.
அந்த மகிழம்பூ மரத்தில் இருந்து கொட்டுகிற பூக்களினுடைய வெண்மைக்கு கொற்கை முத்துக்களினுடைய வெண்மை நிகராகுமா? எல்லாத்தையும் திரும்ப எடுத்துட்டு போங்க. சரி, நீங்க என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்காக மாமல்லர் நிறைய பவழங்களை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் தேவி அப்படின்னு இன்னொருத்தர் பேசுறாரு. சிவகாமி சொல்றார், யாருக்கு வேண்டும் உங்களுடைய பவழங்கள்? சிவகாமி வளர்க்கின்ற கிளியினுடைய மூக்கின் சிவப்பு நிறத்துக்கு இந்த பவழங்களினுடைய சிகப்பு நிறம் நிகராகுமா? அதை எடுத்துட்டு போங்க தேவி, இன்றைக்கு உங்களுடைய பிறந்த நாள், அதனாலதான் மாமல்லர் இது எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு ஒருத்தர் பதில் சொல்றாரு. எனக்கு பிறந்த நாளும் இல்லை, நான் இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை. எனக்கு என்றைக்கு பிறந்த நாள் தெரியுமா? மாமல்லர் என்றைக்கு என்னை பார்க்க வருகிறாரோ அன்றைக்குத்தான் நான் பிறந்த நாள். இது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விடுங்கள் அப்படின்னு சிவகாமி பேசிட்டு இருக்கா. நாம உள்ள எட்டி பார்க்குறோம். உண்மையிலேயே மாமல்லர் எல்லாத்தையும் கொடுத்து விட்டுருக்காரா? என்ன நடக்குதுன்னு பார்த்தா அங்க யாரும் எதையும் கொடுத்து விடல. சிவகாமி தான் தனியா உட்காந்துக்கிட்டு மாமல்லர் எதையோ கொடுத்து அனுப்பிச்சா மாதிரியும் இவ அதுக்கு பதில் சொல்ற மாதிரியும் பேசிட்டு இருக்கா. அவளும் என்னதான் செய்வா? 8 மாசம் ஆயிடுச்சு. காதல் வயப்பட்ட ஒரு பெண்ணினுடைய உள்ளம் போர்க்களம் போல இருக்கும். ஒரு நாள் அப்படியே உற்சாகமாகவும் கனவிலையும் மாமல்லரோடு தான் திருமணம் செய்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்வது போலவும் ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அடுத்த நாள் அந்த காதல் நிறைவேறாமல் போனது போலவும் மாமல்லர் அவளை திரும்பி பார்க்காம இருக்கிற மாதிரி நினைச்சுட்டு ஒரு ஏடியா அழுதுட்டு இருப்பா. 8 மாசமும் அவளும் தன்னுடைய சலங்கையை தொடக்கூட இல்லை. ஆக மொத்தம் அந்த வீடை களையிழந்து கிடந்தது. இப்படி களையிழந்து கிடந்த அந்த வீட்டுக்கு ஒரு ரதம் வருகின்ற ஓசை கேட்ட உடனே சிவகாமியனுடைய நெஞ்சம் எப்படி பொங்கி இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம் தானே. துள்ளி குதிச்சு வெளியில ஓடி வந்தா. வருவது அதே ரதம் தான், மாமல்லரினுடைய ரதம். ஓட்டி கொண்டு வருவதும் கண்ணபிரான் தான். ஆனால் அதில் வருவது மாமல்லர் இல்லை என்பது தூரத்திலிருந்தே சிவகாமி பார்த்துட்டார். வந்த அந்த ரதத்திலிருந்து பரஞ்சோதி தான் இறங்கி வந்தாரு. கண்ணபிரான் முதலிலே இறங்கி சிவகாமியை பார்க்க வந்தார். அண்ணா, வீட்டில் எல்லாரும் நலமாக இருக்கிறார்களா அப்படின்னு சிவகாமி கேட்டார். ஒருத்தர் கூட நலமா இல்லை. கமலிக்கும் உடம்பு சரியில்லை, எங்க அப்பாவுக்கு கால் வலி, எனக்கும் கூட வயிற்றிலே பிரச்சனை. உங்களுக்கு என்னன்னா பிரச்சனை என்று சிவகாமி கேட்டார். நேற்றைக்கு கமலி செய்து வைத்திருந்த 12 கொழுக்கட்டைகளையும் 32 தோசைகளையும் சாப்பிட்டு விட்டு இதற்கு பிறகு சாப்பிட ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு நான் கேட்டேன். உன்னுடைய வயிற்றிலே பெருச்சாளி இருக்கிறது, அதுதான் எந்த சாப்பாட்டை சாப்பிட்டாலும் இன்னும் வேண்டும் என்று கேட்கிறது. நீ ஒரு பூனையை விழுங்கு, அப்போதுதான் உன்னுடைய நோய் சரியாகும் என்று கமலி சொன்னாள். விழுங்குவதற்கான பூனையை தேடித்தான் நான் இத்தனை தூரம் வந்திருக்கிறேன் அப்படின்னு கண்ணபிரான் பதில் சொன்னான். சிவகாமி இதை கேட்டுவிட்டு சிரித்தாள். ஆனால் அவளுடைய சிரிப்பிலே முன்பு இருந்தது போன்ற மலர்ச்சி இல்லை. பரஞ்சோதியும் அந்த தேரிலிருந்து இறங்கி வந்தார். அவருக்கு ஒரு மாதிரி இப்போ புரிஞ்சிருச்சு. கண்ணபிரான் இப்படிதான் ஏதாவது வேடிக்கையா எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பான், எதையும் பேசுவதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறதுன்றத பரஞ்சோதி புரிஞ்சுக்கிட்டாரு. கண்ணபிரான் சொன்னான், சிவகாமி உன்னிடம் பேசி கொண்டிருந்ததில் முக்கியமான ஒரு நபரை உனக்கு அறிமுகப்படுத்தவே இல்லை. இவர்தான் காஞ்சிபுர கோட்டையினுடைய புதிய தளபதி. இவர் பொறுப்பேற்று கொண்ட பிறகு காஞ்சிபுர கோட்டையில் யார் வேணா ஒளிஞ்சுக்கலாம், யாருமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு கண்ணபிரான் சொன்னான். அவன் சொன்னதை சிவகாமி அவ்வளவாக ரசிக்கவில்லை என்பது அவளுடைய முகத்திலிருந்தே தெரிந்தது. பரஞ்சோதியை உடனே அடையாளம் கண்டுகொண்டு, அண்ணா வாங்க வீட்டுக்குள்ள போகலான்னு சொல்லி வீட்டுக்குள்ள சிவகாமி கூட்டிகிட்டு போனான். அங்கே ஆயனர் பரஞ்சோதியை பார்த்து விட்டு கண்களிலே மின்னுகின்ற ஆவலோடு பரஞ்சோதியை பார்க்க வந்தார். பரஞ்சோதிக்கு ரொம்ப அவமானமா இருந்தது. இவர்கிட்டேருந்து ஒரு ஓலையை வாங்கி அவர் போன வேலை என்ன, அங்கே நடுவில் நடந்தது என்ன, இதையெல்லாம் நேர சொல்லி ஆயனற்ற மன்னிப்பு கேட்கணும்னு தான் அவரே வந்திருக்காரு. ஆனால் ஆயனருடைய கண்களில் மின்னுகின்ற அந்த ஆவலை பார்த்த உடனே பரஞ்சோதிக்கு எப்படி அதுக்கு பதில் சொல்றதுன்னே தெரியல. தம்பி, போன காரியம் என்ன ஆயிற்று? அஜந்தாவினுடைய வர்ணச்சேர்க்கை ரகசியத்தை நீ தெரிந்து கொண்டு வந்தாயா அப்படின்னு ஆயனர் கேட்டார். நான் மன்னிச்சிருங்க ஐயா, என்னால் அந்த வேலையை செய்ய முடியல. போகிற வழியிலேயே நான் பிடிக்கப்பட்டு விட்டேன். அப்புறம் என்னென்னவோ நடந்து விட்டது. ஆனால் கவலைப்படாதீங்க, அடுத்த முறை போய் எப்படியாவது நான் தெரிந்து கொண்டு வந்து விடுகின்றேன் அப்படின்னு பரஞ்சோதி சொன்னார். ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன். நீ வழியிலேயே போய் பல்லவ சைன்யத்தில் சேர்ந்துட்டதாகவும் அங்கே என்னவோ பெரிய பெரிய பதவியெல்லாம் உனக்கு கொடுத்துட்டதாகவும் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. சரி, நானும் நாகநந்தி உனக்கு கொடுத்து அமிச்சோமே, அந்த ஓலை என்ன ஆச்சு? அதுவாது இருக்கா? அதுவும் காணுமா அப்படின்னு ஆயனர் கேட்டார். அவருடைய கேள்வியில இருந்த அந்த கோபத்தை பரஞ்சோதி புரிந்து கொண்டார். ஆனா என்ன செய்வது, பதில் சொல்லித்தானே ஆகணும். ஐயா, அந்த ஓலை என்னிடமிருந்து பிடுங்கப்பட்டு விட்டது. போற வழியிலே நான் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னேன்ல, அந்த ஓலை சக்கரவர்த்தியிடம் போய்விட்டது.
அப்படின்னு பரஞ்சோதி சொன்னான். ஓ, மகேந்திர பல்லவர் ஓலையை பார்த்து விட்டு என்ன சொன்னார் அப்படின்னு ஆயனர் கேட்டாரு. இல்ல இல்ல, சக்கரவர்த்தின்னு நான் சொன்னது மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி இல்ல, புலிகேசி சக்கரவர்த்தி, அவரிடம்தான் அந்த ஓலை சிக்கி கொண்டு விட்டதுன்னு பரஞ்சோதி சொன்னான். இப்போ புலிகேசின்ற பேரை கேட்ட உடனே பல்லவ நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு வெறுப்பு வரணும், ஒரு கோபம் வரணும், ஒரு பயமாவது வரணும். ஆனா ஆயனச்சிற்பியினுடைய முகத்துல ஒரு பெரிய விளக்கு ஏற்றி வைத்தது மாதிரி பிரகாசம் வந்தது. என்னது, புலிகேசி சக்கரவர்த்தியை நீ சந்தித்தியா அப்படின்னு கேட்டாரு. ஆமா, நேருக்கு நேரம் நான் அவரை சந்திச்சேன். உன்கிட்ட ஓலையை கொடுத்து அனுப்பிச்சதுக்கு பதிலா நானே அந்த ஓலையை எடுத்துட்டு போயிருக்கலாம். எனக்கு மாத்திரம் குதிரை ஓட்ட தெரிஞ்சா நானே போயிருப்பேன். நான் போய் புலிகேசி சக்கரவர்த்தியை சந்தித்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் அப்படின்றார் ஆயனர். என்னது, பகை நாட்டு சக்கரவர்த்தியை சந்திப்பதிலே உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி ஐயா அப்படின்னு பரஞ்சோதி கேட்கிறார். பகை நாடாவது ஒண்ணாது, புலிகேசி ரொம்ப சின்ன குழந்தையா இருந்ததிலிருந்தே அஜந்தாவினுடைய குகைகளிலே தான் அவர் வசித்து வந்தார். அதனால அஜந்தாவினுடைய வர்ணச்சேர்க்கை ரகசியம் கட்டாயமாக அவருக்கு தெரிந்திருக்கும். அதனால நான் அவரை நேரடியா சந்திச்சிருந்தா நானே கேட்டிருப்பேன் அப்படின்னு ஆயனர் சொல்றாரு. பரஞ்சோதிக்கு பதிலே வரல. மகேந்திரவர்ம சக்கரவர்த்தியோட இந்த 8 மாசமா பரஞ்சோதி ரொம்ப இணக்கமான ஒரு உறவையும் ஒரு நட்பையும் பெற்றிருக்காங்க. பல நாட்கள் அவங்க பாசறையில ஒன்னாத்தான் இருந்தாங்க. வர வர மகேந்திரவர்மனுடைய மனம் கலைகளிலிருந்து திரும்பி விட்டதுன்றதை பரஞ்சோதி புரிஞ்சுக்கிட்டான். தன்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பகுதியை கலைகளுக்காகவே செலவழித்து விட்டதை பற்றி அவருக்கு இப்போ தன்மேலேயே ரொம்ப வருத்தமும் கோபமும் இருந்ததுன்றதையும் பரஞ்சோதி புரிஞ்சுக்கிட்டான். கலைஞர்களுடைய மனம் என்பது எந்த பள்ளத்தில் கீழே இருக்கோ, எந்த மேட்டில் மேலே ஏறும்னு சொல்லவே முடியாதுன்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். இப்போ அவர் சொல்வது எவ்வளவு உண்மை என்பதை பரஞ்சோதி புரிந்து கொண்டார். ஒரு கலைஞனுக்கு அந்த கலைக்கு தேவையான ஒரு விஷயம்தான் அவ்வளோ பெருசாக இருக்கே தவிர இந்த நாடு சிக்கி இருக்கிற ஆபத்தை பற்றி கவலையே இல்லாமல் புலிகேசி சக்கரவர்த்தியை சந்திக்கணும்னு இவர் ஆசைப்படுறாரு. இது என்னடா இது புதுக்கதையாக இருக்குன்னு சொல்லி பரஞ்சோதி அப்படியே ஒரு அதிர்ச்சியோடையும் ஆச்சரியத்தோடையும் ஆயன சக்கரவர்த்தியினுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருந்தார். சரி தம்பி, நீ வந்த விஷயம் என்ன அப்படின்னு ஆயனர் கேட்டார். அந்த கேள்வியில் ஒரு அதித்தியை உபசரிக்கிற ஒரு பணிவோ பாங்கோ எதுவும் இல்லை. நான் வந்து சக்கரவர்த்தியிடமிருந்து உங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு பரஞ்சோதி சொன்னேன். எந்த சக்கரவர்த்தி அப்படின்னு ஆயனர் கேட்டார். ஐயோ, புலிகேசிட்டேருந்து நான் ஒரு செய்தியை கொண்டு வரல, மகேந்திரவர்ம பல்லவர் தான் உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்துருக்காரு. என்ன செய்தியை கொடுத்துருக்காரு? வர வர அவர் முன்ன மாதிரி இல்லை. ஒரு காலத்தில் அவர் அடிக்கடி இங்கே வருவார், என்னுடைய சிற்பங்களை பார்த்து பார்த்து ரசிப்பார். அப்புறம் திடீர்னு என்னை இந்த வீட்டிலேருந்து கிளம்பி போய் நீ மாமல்லபுரத்துக்கு போ, அங்கே இருக்கிற கடற்கோயில் சிற்பங்களை எல்லாம் சீக்கிரம் முடின்னு சொன்னார். அந்த வேலையை நான் ஆரம்பித்து 1 மாதம் ஆகிறதுக்குள்ள என்னுடன் கூட இருந்த என் மாணவர்கள் எல்லாம் பாரத மண்டபம் கட்ட அனுப்பிவிட்டு என்னை திரும்ப இந்த வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. சரி சரி, இப்போ என்ன செய்தியை சொல்லி அனுப்பிச்சிருக்காரு? நீங்கள் இந்த வீட்டில் இருக்க வேண்டான்ற செய்தியை தான் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ஏன், என்னை அங்கிருந்து விரட்டினது போதாதுன்னு இந்த வீட்டிலேருந்து என்னை விரட்ட பார்க்குறாரா மகேந்திரவர்ம பல்லவர்? நான் எங்கே தான் போவது அப்படின்னு ஆயனர் கேட்கிறாரு. ஐயா, உங்கள் நன்மைக்காக தான் அவர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை வாதாபி சைன்யம் இங்கே படையெடுத்து வந்தால், ஆமாம் இதையே தான் சொல்லிட்டு இருக்கீங்க 8 மாசமா, அவங்க ஒன்றும் படையெடுத்து வந்த மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்றார் ஆயனர். அவர்கள் படையெடுத்து வராமல் இருப்பதற்கு காரணம் மகேந்திரவர்ம பல்லவருடைய சாமர்த்தியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மகா சிற்பியே. அவங்க அந்த மகத்தான படையோடு வாதாபி படை இங்கே 8 மாசத்துக்கு முன்னாடி வந்தா ஒன்று கூட இல்லாமல் அத்தனையும் காணாமல் போயிருக்கும். அத்தனை படையையும் அங்கே நிறுத்தி வைத்துவிட்டு மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணரனுடைய சாமர்த்தியமும் அர்ஜுனனுடைய வீரமும் ஒருங்கிணைந்து செயல்பட்டது போல மகேந்திரவர்ம பல்லவரே இங்கே கிருஷ்ணராயும் அர்ஜுனராகவும் இருந்து நம்முடைய நாட்டை காப்பாற்றி வருகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சரி, என்னதான் எனக்கு சொல்லியிருக்காரு, நீங்கள் இந்த இடத்திலிருந்து கிளம்பி போயிட்டு ஒன்று காஞ்சி கோட்டைக்குள்ளேயே நீங்கள் வந்து வாழலாம், அப்படி இல்லைன்னா சோழ நாட்டுக்கு நீங்கள் போய் அங்கே உங்கள் உறவுக்காரங்கள்லாம் யாரோ இருக்காங்களாமே அவங்களோட தங்கிக்கலான்னு சக்கரவர்த்தி உங்களுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு பரஞ்சோதி சொன்னான். சரி, நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லையே, சிவகாமியை கூப்பிட்டு அவளையும் கேட்டுட்டு ஒரு முடிவு எடுக்கிறேன், முடிவெடுத்துட்டு அப்புறமா அவங்களுக்கு சொல்லி விடுறேன் அப்படின்னு ஆயரர் சொல்லிட்டாரு. பரஞ்சோதியும் சரின்னு திரும்பி போகிறதுக்காக கிளம்பிட்டான். இந்த உரையாடல் நடந்து கொண்டிருந்த இந்த நேரத்தில் கண்ணபிரான் சிவகாமியை தன்னுடைய கண்களால் வீட்டுக்கு வெளியில் வான்னு சொல்லி ஜாட காமிச்சான். சிவகாமியும் வந்து கண்ணபிரானை வீட்டுக்கு வெளியில் வந்து சந்தித்தான். என்னன்னா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான்.
இதை பாரும்மா, உன்னை பார்க்க வேண்டும் என்று கமலி துடித்து கொண்டிருக்கிறாள். அப்படியா? எப்படி இருக்கிற கமலி? என்ன விஷயம்? அப்படின்னு சிவகாமி கேட்டாள். கமலி சொன்னா, இப்போ ஒரு பிள்ளை வந்திருக்கான் இல்ல இந்த பரஞ்சோதி, அவனுக்கு உடனே விஷம் கொடுத்து கொன்று விடும்படி உன்னிடம் சொல்ல சொன்னான். அவனுடைய இந்த தமாஷான பேச்செல்லாம் இப்ப சிவகாமி ரசிக்கிற மனநிலையிலே, என்னது கொன்று விடுவதா? என்ன வேடிக்கையான பேச்சாக இருக்கிறது சிவகாமி, ஒருவரை கொன்று விடுவது உனக்கு வேடிக்கையாக இருக்கிறதா? அதனாலதான் நான் கேட்கிறேன், எதனால அப்படி சொன்னான்? ஏனென்றால் மாமல்லரனுடைய இடத்துக்கு இந்த பரஞ்சோதி வந்து விடுவான் என்று ஊரெல்லாம் பேச்சாக இருக்கிறது. அவர்களுடைய இடத்துக்கு இவர் எப்படி அண்ணா வர முடியும்? மகேந்திரவர்ம பல்லவரனுடைய மனத்தை பரஞ்சோதி ரொம்பவும் கவர்ந்து விட்டார். அதனால் மாமல்லருக்கு ராஜ்யத்தை கொடுக்காமல் பரஞ்சோதிக்கே ராஜ்யத்தை அவர் கொடுத்து விடுவார்னு ஊரெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் உன் தோழி கமலிக்கு கோபம் வந்து விட்டது. இந்த பிள்ளைக்கு விஷத்தை கொடுத்து கொன்று விடுங்கள். என்னுடைய தோழியினுடைய காதலனுக்கு இந்த பிள்ளை நடுவில் தடையாக வந்திருக்கிறார் அப்படின்னு கமலி சொன்ன. சிவகாமி சொன்னா, நீங்க சொன்னது மாத்திரம் நடந்தா இவருக்கு நான் விஷம் கொடுக்க மாட்டேன், இவருக்கு நல்ல சாப்பாடும் விருந்தும் கொடுப்பேன். எனக்கும் மாமல்லருக்கும் இடையே தடையாக இருப்பது இந்த நாடு தானே. இந்த நாடு பரஞ்சோதிக்கு போய்விட்டால் நானும் அவரும் சந்தோஷமாக வானத்திலே பறக்கின்ற கிளிகள் மாதிரி எத்தனை உற்சாகமாக இந்த உலகத்தின் ஏதோ ஒரு மூலைக்கு போய் இருப்போம் இல்லையா அண்ணா அப்படின்னு சிவகாமி கேட்கிறார். கண்ணன் சொன்னா, உன் தோழி இப்படித்தான் சொல்றா கண்ணா, இந்த அரசாங்க வேலை உனக்கு எதற்கு, அதை விட்டு விடு, நம்ம 2 பேரும் கிராமத்துல போய் இருக்கலாம்னு சொல்றா. நீங்க கிராமத்துக்கு போக போறீங்களா அண்ணா அப்படின்னு சிவகாமி கேட்கிறா. போகணும்னு தான் நினைச்சேன், ஆனா இப்போ ஒரு தடை வந்து விட்டதுன்னு சொல்ற போது கண்ணனுடைய முகத்திலே அசடு வழிந்தது. என்ன தடை? ஏனென்றால் கமலியின் வயிற்றில் இப்போது சின்ன கண்ணன் இருக்கிறார், எங்கேயும் அவளால் போக முடியாது. அதை கேட்ட உடனே சிவகாமிக்குள்ளே அப்படியே ஒரு பரவசம் கிளர்ந்து கிளர்ந்து எழுந்தது. உடனே ஓடி போய் தன்னுடைய தோழியை கட்டி கொள்ள வேண்டும் என்று அவளுடைய நெஞ்சம் ஏங்கியது. ஐயோ அண்ணா, இந்த தகவலை கேட்ட உடனே ஓடி வந்து கமலியை கட்டி பிடிச்சிக்கணும்னு எனக்கு தோணுது. நான் வந்து அவளை பார்க்கணும், உங்க வீட்டுல இருக்க அப்படின்னு சொல்ல வந்துட்டு பாதியிலேயே நிறுத்திட்டா சிவகாமி. உங்க வீட்டுல இருந்து கமலியை நான் கவனிச்சுக்கணும்னு தானே சொல்ல வந்தா. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அதை சொல்லாம பாதியிலேயே நிறுத்திட்டா. ஏன் பாதியில நிறுத்தினா தெரியுமா? அதற்கு முன்பு மாமல்லரிடமிருந்து அவளுக்கு ஒரு ஓலை வந்திருந்தது. அந்த ஓலையில் மாமல்லர் அவளிடம், நீ காஞ்சிபுரத்துக்கு தயவு செய்து வராதே சிவகாமி, நீ வந்தால் உன்னுடைய தோழி கமலி வீட்டில் தான் தங்குகிறார். என்னுடைய மகத்தான பெரிய அரண்மனையில் நிலா பொழிகின்ற அந்த சாளரம் இருக்கின்ற ஒரு அறையில் தங்க கட்டிலில் முத்துப்பந்தலின் கீழே உறங்க வேண்டிய என்னுடைய காதலி என்னுடைய ரதசாரதியினுடைய வீட்டில் ஒரு கோரை பாயில் படுத்து தூங்குவதை என் மனம் ஏற்றுக்கொள்ளாது. அதனால நீங்க வராத, வந்தாலும் உன் தோழி வீட்டில் தங்காதுன்னு சொல்லி மாமல்லர் அவளுக்கு எழுதிய ஓலை அப்போது அவளுடைய ஞாபகத்துக்கு வந்தது. அதை போய் கண்ணன்ட்ட சொல்ல முடியுமா? தன்னுடைய தோழியை பார்க்க வேண்டும் என்ற ஆசையை கூட தன்னுடைய காதலுக்காக கட்டுப்படுத்தி கொண்டு, என்னாலும் இப்போது வர முடியுமான்னு தெரியவில்லை அண்ணா அப்படின்னு சிவகாமி சொன்னான். கண்ணன் உடனே சொன்னா, மாமல்லரும் அதுதான் சொன்னாரு, பரஞ்சோதிட்ட ஒரு தகவல் அனுப்பிச்சிருக்காங்க, உங்க அப்பாவை ஒன்று காஞ்சிபுரத்துக்கு வந்துருங்க, இல்லை சோழ நாட்டுக்கு போங்கன்னு சொல்றதுக்காக தான் பரஞ்சோதி இப்போ வந்திருக்காரு. ஆனால் மாமல்லர் என்னை உன்னிடம் என்ன சொல்ல சொன்னார் என்றால், இப்போ ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம், அவர்களை காத்திருக்க சொல் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு என்று கண்ணன் சொன்னான். அவ்வளவுதானா அண்ணா, வேறு எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சிவகாமி கேட்டா. ஓ, என்னிடம் வேறு ஒன்று சொன்னாரே, இந்த பரஞ்சோதி வந்த உடனேயே அவங்க 2 பேரும் உடனே நண்பர்களாகி விட்டார்கள். ராத்திரிலாம் பேசிட்டு இருந்தாங்க, நானும் பார்த்து பார்த்து காத்திருந்தேன், இவங்க பேச்சை முடிப்பாங்களா, பரஞ்சோதியை கொண்டு விட்டுட்டு நான் வீட்டுக்கு போவோமான்னு. முடியவே இல்லை பேச்சு. ஒரு வழியா பேச்சு முடிந்த பிறகு அடுத்த நாள் காலை மாமல்லரை பார்த்தால் கண்ணெல்லாம் சிவப்பா இருந்தது. நீங்கள் இரவு தூங்கவில்லையான்னு கேட்டேன். பரஞ்சோதி போன பிறகு நான் என் அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதினேன் அப்படின்னு மாமல்லர் சொன்னாரு. அப்பாவுக்கு மட்டும்தானான்னு நான் கேட்டேன் என்று சொன்ன உடனே சிவகாமி தன்னுடைய 2 கைகளையும் நீட்டி விட்டாள். அண்ணா, என்னுடைய ஓலையை கொடுத்துருங்க அண்ணா, கொடுத்துருங்க அப்படின்னா. அவ்வளவு சீக்கிரம்லாம் கொடுக்க மாட்டேன், போன முறை ஓலையை கொடுத்த உடனே நீ அப்படியே ஓடி போயிட்ட. மாமல்லர் என்னை பார்த்து ஓலையை வாங்கின உடனே அவளுடைய முகம் எப்படி இருந்தது, அவளுடைய கண்கள் எப்படி இருந்தது 100 கேள்வி கேட்டார். நான் எங்க கண்ணன், நீ தான் ஓடிட்டே, இப்போ ஓலையை என் எதிரிலேயே நீ படித்தால் கொடுப்பேன் அப்படின்னு கண்ணன் சொல்லும்போது சிவகாமி காத்திராமல் அவன் கையிலிருந்து ஓலையை பறித்து கொண்டு ஓடினாள். ஆனந்தமான ஓட்டம் என்பது எப்படி இருக்கும் என்பது சிவகாமியை பார்த்தால் தான் தெரியும்.
அவளுக்கு பழக்கமான அந்த சின்ன குளம் இருக்கிறது இல்லை, அந்த குளத்துக்கு ஓடினான். அவள் ஓடுறத பார்த்து பின்னாடியே அவளுடைய மான்குட்டியான ரதியும் அவளுடைய கிளியும் பறந்து கொண்டு பின்னாலேயே வந்தது. இங்கே வந்த உடனே ஓலையை எடுக்கிறாள், படிக்க ஆரம்பிக்கிறாள். உடனே சிரித்து சிரித்து அந்த ஓலையை கீழே வைத்து விடுகிறாள். தன் கையில் இருக்கிற தின்பண்டத்தை சாப்பிட ஆரம்பித்தால் அந்த தின்பண்டம் முடிந்து விடுமே என்று சாப்பிடாமல் தள்ளி போடுகிற குழந்தையை போல ஓலையை படிக்காமல் சிவகாமி தள்ளி போட்டு கொண்டே வந்தாள். கடைசியில் ஓலையை படித்தாள். அதில் எழுதியிருந்த அந்த கவிதை வரிகள் அவளுடைய நெஞ்சத்தை கொள்ளை கொண்டன. இந்த உலகத்தினுடைய மகத்தான சௌந்தரிய தேவதைகள் எல்லாரும் காலிலே விழுந்து அடிபணிகிற என் காதலி சிவகாமிக்கு அப்படின்னு கடிதத்தை அவர் ஆரம்பிச்சிருந்தாரு. அப்புறம் என்ன, அந்த காதலிலே கொட்டுகின்ற காதல் மழையிலே நனைந்தாள் சிவகாமி. சிவகாமி, எனக்கு நேற்று ஒரு கனவு வந்தது. அந்த கனவுலேயும் நீ தான் வந்த. நான் இருட்டில் இருக்கேன், எந்த ஒன்றுமே தெரியாத இருட்டு. அப்போ ஒரு பொன்னிற கதிர் மாதிரி வந்தது. எங்கிருந்து ஒளி வருகிறதுன்னு பார்த்தா பக்கத்தில் நீ தான் வந்துட்டு இருக்க. உன்னுடைய உடல் சாதாரண மனிதர்களுடைய உடம்பு போல நரம்பாலும் ரத்தத்தாலும் எலும்புகளாலும் செய்யப்பட்ட உடலே அல்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இனிமையான பன்னிசை ராகங்களினாலும் நிலவினுடைய ஒளியினாலும் மல்லிகை மலரினுடைய வாசத்தாலும் உன்னுடைய உடல் செய்யப்பட்டிருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அப்படியே உன்னை அணைத்து கொள்ளணும்னு நினைச்சே சிவகாமி. ஆனால் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. உன்னை அணைத்தால் நீ அப்படியே ராகங்களாகவும் நில ஒளியாகவும் மல்லிகையினுடைய வாசனையாகவும் அப்படியே உதிர்ந்து பிரிஞ்சு போயிடுவோன்னு உன்னை தொடுவதற்கே பயமாக இருந்தது. இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு உன் பக்கத்திலே வருகிற போது ஒரு நாகப்பாம்பினுடைய பெருமூச்சு ஓசை என் காதிலே கேட்டது. அது எங்கிருந்து வருகிறதுன்னு நான் தேடி பார்க்கறதுக்குள்ள என் கனவு கலைஞ்சு போயிடுச்சு சிவகாமி. கனவிலும் சரி நினைவிலையும் சரி என்னை ஏன் இப்படி வதைக்கிறேன்? நான் அடிக்கடி நினைக்கிறேன், நான் மட்டும் இந்த மாமல்ல சக்கரவர்த்தின்ற கிரீடத்தை சுமந்து கொண்டிராமல் ஒரு ஏழை வீட்டு பையனா பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஓடி வந்து உங்க அப்பா கிட்ட உங்க பொண்ணு கிட்ட நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பேன் இல்லை சிவகாமி. அது ஏன் நம்ம வாழ்க்கையில நடக்கல அப்படின்னு மாமல்லர் எழுதிருந்தேன். அந்த கடிதத்தை சிவகாமி எத்தனை முறை படிச்சான்னு அவளுக்கே தெரியாது. படித்து 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 அதை மனப்பாடம் செஞ்சுட்டு கடைசியில் அந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மாமரத்தினுடைய ஒரு பொந்து, அந்த பொந்துக்குள் அந்த ஓலையை வைக்கிறார். அங்கே ஏற்கனவே 7-8 ஓலை இருக்கு. மாமல்லர் இந்த 8 மாதமாக அவளுக்காக அனுப்பின ஓலைகளினுடைய தொகுப்பு தான் அது. அதில் பத்திரமா வச்சுட்டு குதிச்சுட்டு ஓடி போனா சிவகாமி. அப்போ உண்மையிலேயே ஒரு நாகப்பாம்பினுடைய பெரும்பூச்சி கேட்பது போல அவள் பின்னாலிருந்து ஒரு பெருமூச்சு வந்தது. சிவகாமியினுடைய காதல் அது விழலை. அந்த பொந்துக்குள் அந்த ஓலையை அவள் வைப்பதை நாகநந்தி புச்சுதான் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். சிவகாமி ஓடி வீட்டுக்குள்ள போன உடனே அப்பா அவகிட்ட கேட்டாரு, எங்கம்மா போயிட்ட நீ? அந்த பரஞ்சோதி இவ்வளவு நேரம் காத்திருந்துட்டு இப்பதான் கிளம்பி போனாரு. மகேந்திரவர்ம பல்லவர் நமக்கு செய்தி அனுப்பிச்சிருக்காராமா. ஒன்று நம்ம காஞ்சிபுரத்துக்கு போயிருந்தோமா, இல்லை சோழ நாட்டுக்கு போகணுமா, எங்கே போவதுன்ற முடிவு எடுக்கிறதுக்கு தாம்மா உன்னை தேடிட்டு இருந்தேன். அப்போ நம்ம எங்கேயும் போவேனா, இங்கேயே இருக்கலாம், கொஞ்ச நாள் கழித்து முடிவு எடுக்கலான்னு சிவகாமி சொன்னான். ஏன்னா மாமல்லர் அவள்கிட்ட சொல்லியிருக்காருல்ல, இப்போ எந்த முடிவும் எடுக்க வேண்டான்னு. சிவகாமி, நீ இங்கேருந்து போகிற போது அவ்வளவு வருத்தமாக போனேன், இப்போ என்ன இவ்வளவு சந்தோஷமாக திரும்பி வந்திருக்கேன். அப்போ நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். நான் இன்னைக்கு நடனம் ஆடட்டுமா? ரொம்ப நாளாச்சு நான் நடனம் ஆடி அப்படின்னு சிவகாமி சொல்கிறேன். அந்த நடனத்தை நானும் பார்க்கலாமான்னு கேட்டுக்கிட்டு நாகநந்தி பிடிச்சி உள்ள வர. வழக்கமாக அவரை பார்த்தா அவளுக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுனால நீங்களும் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிடம் அந்த உடையை மாற்றி கொண்டு வந்து சிவகாமி நடனம் ஆடினார். அது என்ன நடனம், என்ன பாட்டு, என்ன ராகம், என்ன தாளம் அவளுக்கே தெரியாது. ஒரு ஆனந்த களி கூத்து மாதிரி தன் மனத்திலே இருந்த அத்தனை மகிழ்ச்சியும் தன்னுடைய நடனத்திலே காட்டினார். ஒரு கட்டத்தில் நாகநந்தி, அம்மா நிறுத்து நிறுத்து, இந்த நடனத்தை இனிமேல் என்னால் தாங்க முடியாது, இந்த உலகமே தாங்காது. இதை சிதம்பரத்திலே ஆடியிருந்தார் நடராஜ பெருமான் கூட தன்னுடைய தூக்கிய காலை கீழே வைத்து, இனி நடனம் ஆடுகின்ற வேலைக்கு இன்னொருத்தி வந்து விட்டாள், நான் அதை செய்ய வேண்டாம்னு முடிவெடுத்துருவாருன்னு நாகநந்தி சொன்னார். சிற்பியாரே, உங்களுக்கு தெரியுமா, நான் எவ்வளவோ நாடுகளுக்கு போனேன். பாண்டிய நாட்டுக்கு போனேன், சோழ நாட்டுக்கு போனேன். எந்த ஊருக்கு போனாலும் சிவகாமியினுடைய நடனத்தினுடைய புகழ் அங்கே எனக்கு முன்னாலே போய் சேர்ந்திருக்கிறது. நான் காஞ்சியிலிருந்து வருகிறேனோட அத்தனை பேரும் சிவகாமியினுடைய நடனத்தை பற்றித்தான் கேட்டார்கள்.
நீங்க என்னடான்னா இந்த காட்டுக்குள்ள கொண்டு அவளை வச்சிருக்கீங்க. மகேந்திரவர்ம பல்லவருக்கு கலைகளினுடைய அருமை தெரியும்னு சொல்றாங்க. அப்படி அருமை தெரிந்தவராயிருந்தார் இப்படிப்பட்ட மகத்தான ஒரு நடன பெண்மணியை இப்படி போய் வச்சிருப்பாரா? அவ பாண்டிய நாட்டுல இருந்தா அவ பெருமை உலகுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவ சோழ நாட்டுல இருந்தா அவளுடைய பெருமை அத்தனை திசைகளிலும் பரவி இருக்கும். பல்லவ நாட்டில் இருக்கிறதுனால தான் இந்த ஓரத்தில் கிடக்கிறார். நீங்களும் நானும் சிவகாமியோடு பயணம் செய்யலாம் பாருங்கள். எல்லா இடங்களிலும் அவளை நடனமாட வைக்கிறேன். எங்கள் புத்த மகா சங்கமம் நடக்கப் போகிறது. அங்கே ஆயிரக்கணக்கான பேர் வருவார்கள். அங்கே சிவகாமியினுடைய நடனம் நடக்கட்டும். இந்த உலகமே அவளுடைய நடன திறமையை பார்த்து மகிழட்டும் அப்படின்னு அடிச்சு விடுறாரு நாகநந்தி பிட்சு. சிவகாமியருடைய மனக்கண்ணின் முன்னால் அந்த இடங்களிலெல்லாம் போய் அவள் நடனமாடுவது போலவும், இந்த உலகமே அவளை பார்த்து பிரமிப்பது போலவும், கைத்தட்டல்களினுடைய ஓசை மழையில் தான் நனைவதைப் போலவும் காட்சிகள் வந்து போயின. ஒரு கலைஞனுக்கு இதைவிட மகிழ்ச்சி என்ன இருக்க முடியும்? அந்த சந்தோஷத்திலே கரைந்து விடாமல் தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டு சிவகாமி நடனத்தை நிறுத்தினார். அப்போ ஆயனச்சிற்கு, நல்ல வேளை நீங்க வந்தீங்க நாகநந்தி அடிகளே. நீங்க ஓலையை கொடுத்து அனுப்பிச்சிங்கல்ல, அந்த பையன் அஜந்தாவினுடைய வர்ண ரகசியத்தையும் கண்டுபிடிக்கல, ஒன்றுத்தையும் கண்டுபிடிக்கல. அவன் போய் பல்லவர்களினுடைய சைன்யத்துல சேர்ந்துட்டானா, இப்ப தளபதியா வேற ஆயிட்டானா. என்ன கர்வம்! இந்த 8 மாசத்துல அத்தனை கர்வத்தோட அவன் திரும்பி வந்தான் அப்படின்னு ஆயனச்சிற்பி சொல்றார். அவருக்கு பரஞ்சோதியை பிடிக்கவே இல்லை. உடனே சிவகாமி சும்மா இருக்க முடியாம தன்னுடைய மகிழ்ச்சியினுடைய ஒரு வெளிப்பாடாக, அப்பா ஊர்ல எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? இந்த பரஞ்சோதியை மகேந்திரவர்ம பல்லவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான். அதனால இந்த இந்த பல்லவ நாட்டை மாமல்லருக்கு கொடுக்காம பரஞ்சோதிக்கே கொடுத்துட போறாருன்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சிரிக்கிறார். சில நேரங்களில் எந்த இடத்தில் எதை சொல்லக்கூடாது என்பது ரொம்ப முக்கியம் இல்லை. அது தெரியாம சிவகாமி அதை சொல்லிவிட்டாள். இதை கேட்ட உடனே நாகநந்தி சொன்னார், அப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. பயந்தாங்கொள்ளி பல்லவனுக்கு பட்டத்தை கொடுப்பதை விட வீரனான பரஞ்சோதிக்கு பட்டத்தை கொடுக்கலாம் என்று மகேந்திரவர்ம பல்லவர் ஒருவேளை முடிவு செய்திருக்கலாம் தானே அப்படின்னு அவர் சொன்னார். சிவகாமி சின்ன பெண்ணா இருக்கிற போது ஒரு நாள் அவளை தேள் கொட்டிடுச்சு. ஒரு நாள் முழுக்க அந்த வழியில் அவள் கஷ்டப்பட்டாள். இன்னைக்கும் கூட நாகநந்தியனுடைய சொற்களை கேட்ட உடனே தேள் கொட்டின மாதிரி தான் அவளுக்கு இருந்தது. என்ன சொல்றீங்க? மாமல்லரை போய் பயக்கொள்ளி பல்லவன்னு சொல்றீங்க அப்படின்னு அவ கேட்கிறா. ஆமா, போருக்கு போகாமல் கோட்டைக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறவரை பற்றி வேறு என்ன சொல்ல முடியும்? இன்னமும் கூட அவரை பற்றி சொல்லுவதற்கு விஷயம் இருக்கிறது சிற்பியாரே. அது உங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும், உங்க பொண்ணுகிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு அந்த பொல்லாத பிட்சு. உடனே சிவகாமி ஓடி போய் அந்த அறையிலிருந்து அடுத்த அறைக்கு போறா. அடுத்த அறைக்கு போனாலும் அவ அங்கதான் நின்றுட்டு இருக்கான்றத நாகநந்தி அவளுடைய கால் தடம் அங்கே இருப்பதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவன் நின்றுட்டு இருக்கான்னு உறுதியான பிறகு சொன்னார், இன்னொரு விஷயம் இருக்கு, உங்க பொண்ணுக்கு தெரியக்கூடாது, உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியணும். மாமல்லர் இருக்காரே, சரியான பெண் பித்தர். எந்த பெண்ணை பார்த்தாலும் உடனே ஒரு காதல் ஓலையை அனுப்பிச்சிருவாராம். மகேந்திரவர்ம பல்லவர் கையிலேயே இந்த ஓலைகள்லாம் பலமுறை சிக்கி இருக்கான். அதனாலதான் பல்லவரே தன்னுடைய மகனை காஞ்சி கோட்டைக்குள்ளேயே வச்சிருக்காரு. என்ன காரணம் தெரியுமா? எந்த பெண்ணை பார்த்தாலும் காதல் ஓலையை கொடுத்துடுறானே, அதிலிருந்து தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காகத்தான் இப்படி வச்சுட்டு அவர் போர்க்களத்துக்கு போயிருக்காரான்னு நாகநந்தி பிட்சு சொன்னார். 1000 பேய்களால் துரத்தப்பட்டவளைப் போல சிவகாமி ஓடினாள். தான் கேட்டவற்றை நம்புவதா கூடாதான்னு அவளுடைய இதயமே வெடித்து விடுவது போல இருந்தது. ஓடி போய் அந்த மாமரத்தின் பொந்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த ஓலையை படித்தாவது தன் நெஞ்சத்தை கொஞ்சம் ஆறுதல் படுத்திக் கொள்ளலாம். இவரா பார்க்கிற பெண்களுக்கெல்லாம் காதல் ஓலை அனுப்புகிறவர் அப்படின்ற சந்தேகத்தோடு உள்ள கைவிட்டார். அந்த மரப்பொந்துக்குள் இருந்த எந்த ஓலையும் அப்போது இல்லை. சிவகாமி அப்பத்தான் வச்சுக்கிட்டு போன அந்த புது ஓலை உட்பட எந்த ஓலையும் இல்லை. அவருடைய முகத்திலே தோன்றிய அதிர்ச்சியும் ஆச்சரியமும், என்ன நடக்கிறது இந்த உலகத்தில் என்று புரியாத பயமும் அப்படியே அந்த முகத்தில் உறைந்திருந்தது. இதோடு இந்த பாகம் முடிகிறது. அடுத்த பாகத்தில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
Hatson Card.